பேசிக்ல இருந்தே கொடுத்தாங்க. ஆண்டோட 5,900 அதுல இருந்து உங்களுக்கு 40,000 வரைக்கும் ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. சூப்பருங்க. இதுல மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் பீப்புள் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்க ஆஃபர் தர்றாங்க. கண்டிப்பா. பட் இன்னொரு விஷயம் இல்ல, சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 70-75,000 ரூபாய்ட்ட வந்துரும். அவ்வளவு வருது ஆஃபர். பூத் ஸ்பேஸ் கம்மி, மைலேஜ் அதிகம். சோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னாக்கா, நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளா இருந்தா நமக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குங்க. சின்ன ஆசையோட பெரிய ஆசையா இருக்கு நமக்கு. என்னன்னா நம்ம ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவே இருக்கு நமக்கு. அப்படி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம முதல்ல யோசிக்க வைக்கிறது மாருதி கார் போய் பார்க்கலாமே நம்ம, அப்படி யோசிக்க வைக்கும். அப்படி நான் வந்திருக்கிறதா இன்னைக்கு நான் மாருதி பிஎல்எஸ் வந்திருக்கேன். நான் இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருக்க மாருதி பிஎல்எஸ் வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, 6 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல அவங்கள்ட்ட என்னென்ன கார் இருக்குன்னு பார்க்கதான். நமக்கு ஒரு 6 லட்ச ரூபாய் பட்ஜெட் கார்ல நமக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்கும், நமக்கு எவ்வளவு மைலேஜ் கிடைக்கும், நமக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும், நமக்கு எவ்வளவு இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும், இது போல எல்லா விஷயங்களும் நீங்க நம்ம கேட்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஏன் அப்படின்னாக்கா, நீங்களும் என் கூட சேர்ந்து ஷோரூம்ல போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, நான் ஒரு கஸ்டமரா உள்ள போறேன். நான் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்றதுக்காக நான் உள்ள போறேன். நான் இன்னைக்கு வாங்க, நீங்களும் என் கூட ஷோரூம் போகலாம். இன்னைக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்கு. இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள. நம்ம வந்திருக்கதா மாருதி சுசுகி ஷோரூம், பிஎல்ஏ ஷோரூம். இது திருச்சி தஞ்சாவூர்ல இருக்கு இவங்க ஷோரூம். உங்களுக்கு இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் கீழே கொடுக்குறேன். நான் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. உள்ள போயிடலாமா? வாங்க உள்ள போவோம். நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். ஓகே, பாண்டித்துறை. ஓகே, இவர் தான் மிஸ்டர் பாண்டித்துறைங்க. இவர் டீம் லீடரா இங்க இருக்காப்ல. ஓகேவா? தம்பி தான் நமக்கு. ஓகேவா? நம்ம ரொம்ப ஃபார்மலா பேச முடியாது, அது சொல்லிட்டு நமக்கு. ஏன்னா ஃபார்மலா அவனும் பேச முடியாது, என்னாலும் பேச முடியாது. நீங்க எல்லாம் என்கிட்ட ஒர்க் பண்ண பசங்க தான், சரியா? சரி தம்பி, இப்போ நான் என்னோட கஸ்டமர்ஸ்க்காக தான் வந்திருக்கேன், என்னோட வியூவர்ஸ்க்காக வந்திருக்கேன். 6 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் ஃபர்ஸ்ட் கார் வாங்க வராங்க. அப்போ அவங்களோட கனவு என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு கார் வாங்கணும் தான் இருக்கும். கண்டிப்பா. அவங்க ஒரு அதிகபட்சமா 6 லட்சம் 7 லட்சம் அதான் அவங்க கனவா இருக்கும். ஓகேவா? அது ரொம்ப போக முடியாது அவங்களால. மாருதி அப்படின்னாக்கா, மாருதி என்னென்ன காருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேண்ணா. மாருதியில பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேசிக் உங்களுக்கு ஆல்டோ கேட்டுன்னு ஒரு மாடல் கொடுக்குறாங்க. 5,90,000 ரூபாயிலேருந்து வண்டியோட ஆண்டோட காஸ்ட் பேசிக்ல இருந்து கொடுத்தாங்க. ஆண்டோட 5,900. அதுல இருந்து உங்களுக்கு 40,000 வரைக்கும் ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. சூப்பருங்க. 5,900 ரூபாய் தான் ஆல்டோட விலை. உங்களுக்கு ஆண்டோட அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்க. உங்களுக்கு ஆண்டோட அப்படின்னா என்னன்னாக்கா, வண்டி விலை, இன்சூரன்ஸ், ரோட் டாக்ஸ், அக்சசரிஸ், வாரண்டி இது எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆயிடுது. உங்களுக்கு எல்லாமே இன்க்ளூட் ஆயிதாங்க ஆண்ட்ராய்டு வருது உங்களுக்கு. அந்த ஆண்ட்ராய்ட்லயும் 5,900 தான் வருது. அதுலயும் ஆஃபர்ஸ் இருக்கு அவங்களுக்கு. மாசம் வேரி ஆகும். மாசம் மந்த்லி ஆஃபர்ஸ் வேரியேஷன் வரும் உங்களுக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறவங்களுக்கு 40,000ல இருந்து 45,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஓகே. பிளஸ் அது இல்லாம உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பழைய கார் வச்சிருக்காங்க, ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்ச் போட்டு எடுக்கிறவங்களுக்கு அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அதுக்கு ஒரு 25,000 வரைக்கும். சூப்பர். டோட்டலா உங்களுக்கு ஒரு 70,000 வரைக்கும் ஆஃபர்ஸ். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. சொல்லுங்க. இப்ப பழைய எக்ஸ்சேஞ்ச் கார் அப்படி இருந்துச்சுனாக்கா, அவங்க பேர்ல கார் இருக்கணுமா, இல்ல என்னுடைய நண்பர் பேர்ல கார் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்? இல்ல, அவங்க பேர்ல இருக்கணும். இல்ல அவங்க வீட்டுல உள்ளவங்க பேர்ல, அப்பா அம்மா பேர்ல இருக்கு, அண்ணன் தம்பி பேர்ல இருக்கு அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புது காரு நம்ம போலாம். உங்களுக்கு ஓகே. ஃப்ரெண்ட்ஸோட பேர்ல இருந்துச்சுன்னா அது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மள்ட்ட சரிங்க. நம்ம ஆல்டோ கேட்டது வண்டியில போய் பாப்போம். நம்ம ஏன்னா வியூவர்ஸ் பொறுத்த வரைக்கும் வண்டி நம்ம போய் பாப்போம். நம்ம வண்டி பார்த்தாதான் நமக்கும் தெரியும், ஐடியா கிடைக்கும். வண்டியில எப்படி உட்காந்து பார்ப்போம், நம்ம எல்லாமே பார்ப்போம். நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்த வெஹிக்கிள் பத்தி பேசுவோம். இப்போ நமக்கு அடுத்தது இப்போ நீங்க ஆல்டோ உங்களுக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, கொஞ்சம் ஹைட்டான வெஹிக்கிள் போனீங்கன்னா எஸ்ப்ரெஸோன்னு ஒரு மாடல் கொடுக்குறாங்க. எஸ்ப்ரெஸோ சேம் 1000 cc உங்களுக்கு நல்ல வண்டியோட ஹைட் நல்லா இருக்கும். டால் பாய் செக்மெண்ட்ல உங்களுக்கு நல்ல ஹைட்டா கொடுப்பாங்க. பிரைஸும் பாத்தீங்கன்னா ஆல்டோவோட ஒரு 20,000 ரூபாய் தான் பிரைஸ் கூட. ஓகே. ரொம்ப பெரிய பட்ஜெட் கிடையாது, ஒரு 20,000 ரூபாய் தான் கூட வரும். உங்களுக்கு ஸ்டார்டிங் வேரியன்ட் உங்களுக்கு 6,20,000 ரூபாயிலேருந்து ஆல்டோக்கு எஸ்ப்ரெஸோ மாடல் இருக்கு உங்களுக்கு. அதுல இருந்து உங்களுக்கு ஆஃபர்ஸும் அதே மாதிரி 40,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. சூப்பருங்க. இப்படி பாக்குறதுக்கு ஒரு மினி எஸ்யூவி டைப்ல கொடுத்துருவாங்க. சூப்பர். ஓகே. அதே மாதிரி அதை விட இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்பேசியஸா வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு 6,80,000 ரூபாய் வருது வண்டியோட ஸ்டார்டிங் பிரைஸ். எக்ஸோரூம் செலிரியோன்னு ஒரு மாடல் இருக்கு. செலிரியோ நல்ல இப்போ நம்பர் 1 சேல்ஸ்ல மைலேஜ் அதிகமா இருக்க வண்டினா, நம்பர் 1 மைலேஜ்னா அது செலிரியோ மட்டும்தான். உங்களுக்கு 6,50,000 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ். அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 40,000 50,000 வரைக்கும் ஆஃபர் கிடைக்குது. ஸ்டார்டிங் நீங்க கேட்குற 6 lakhs பட்ஜெட்லேயே உங்களுக்கு செலிரியோ பேசிக் மாடல் நமக்கு கிடைச்சது. வேகனார் போயிட்டுருக்கலாம். வேகனார் ஒரு நல்ல டால் பாய் செக்மெண்ட், நம்பர் 1 சேல்ஸ், மைலேஜும் அதிகமா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு ஒரு ஏஜ்டு பீப்புள்லாம் உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் வேகனார். ஆமா, வேகனார் உங்களுக்கு பேசிக் பாத்தீங்கன்னா 6,75,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் மாடல் கொடுக்குறாங்க. அதுல இருந்தும் ஆஃபர்ஸ் உங்களுக்கு 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேகனார் எவ்வளவு சொல்றீங்க? 6,75,000 ரூபாய் ஸ்டார்டிங் வேரியன்ட். ஓகே. அதுல இருந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் நல்ல ஆஃபர்ஸே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே 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 ஓகே. நான் விவசாயி, நான் எனக்கு தனியாக எதுவும் ஆஃபர் இருக்கா? கண்டிப்பா கொடுக்குறாங்கன்னு. எல்லா வேரியண்ட்டுக்குமே ஒரு 2,000 ரூபாயிலேருந்து 3,000 ரூபாய் வரைக்கும். அக்ரிகல்ச்சர் பீப்புள்னா உங்களுக்கு அதிகம் அடிஷ்னலாக ஒரு 3,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு.
மந்த் ஆன் மந்த்லி அது வேரியேஷன் ஆகும் உங்களுக்கு. சூப்பருங்க. அதாவது எல்லா கம்பெனிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்பரேட் ஒர்க் பண்ணால் தருவாங்க, ஓகேங்களா, இல்லை வந்து நான் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணால் ஆஃபர் தருவாங்க. பட் நம்ம மாருதியில் மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் பீப்புள், விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்க ஆஃபர் தராங்க. கண்டிப்பா அது யாராவது தராங்களா அப்படின்னு தெரியல, எனக்கு தெரியல, கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நீங்க. மாருதியில மட்டும்தான் உங்களுக்கு அந்த நம்மளோட ஆஃபர் கொடுப்பாங்க உங்களுக்கு. அக்ரிகல்ச்சர் பண்றவங்களுக்கான ஆஃபர் பெஸ்ட்டாவும் இருக்கும். ஓகே, அப்புறம் அக்ரிகல்ச்சர் பண்றதா இருந்தா அவங்க வந்து என்ன ப்ரூஃப் தரணும்? அவங்க அதுக்கு கம்ப்யூட்டர் சிட்டா, உங்களுக்கு ஆன்லைன் சிட்டா காப்பி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆன்லைன் சிட்டா காப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆமா. மாருதிக்கு வரதுக்கான ரீசன் என்னன்னு வச்சுக்கலாம். மைலேஜ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். நம்பர் 1 மைலேஜ், பிளஸ் அது இல்லாம மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் மாருதியை பொறுத்த வரைக்கும். மாருதி அப்படின்னு போனாக்கா நமக்கு வந்துங்க மைலேஜுங்க, தென் சர்வீஸ்ங்க. சர்வீஸ் வந்து நீங்க எந்த ஊரா இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு கண்டிப்பா உங்க ஊர்லயே இருந்து சர்வீஸ் எல்லா வீட்டுக்கு வீடு மாருதின்னு சொல்ற மாதிரி ஊருக்கு ஒரு மாருதி சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. 4900 சர்வீஸ் நெட்வொர்க் நம்ம ஆல் இந்தியாவில் உங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2700 2800 சர்வீஸ் நெட்வொர்க் இருக்குங்கிறதுனால எல்லா ஏரியாலையுமே இருக்கும். ஒரு 40 கிலோமீட்டர் அதிகபட்சம் அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே மாருதி சர்வீஸ் சென்டர் கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது ஈஸியாக பண்ணிக்கலாம், எல்லா இடத்துலையுமே நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு நல்ல ரீவல்யூஷன் மாருதியோட கார், எல்லா காருக்குமே ரீவல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நான் வந்து ரொம்ப ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக மாருதிக்கு ரீசேல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. அது எல்லாமே பார்க்குற உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் மாருதி கார் வச்சிருக்கீங்க, அதை கொடுத்துட்டு நீங்கள் வண்டி எடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் தஞ்சாவூர் சுற்றி இருக்கிறவங்க அல்லது திருச்சி சுற்றி இருக்கீங்க அப்படின்னாக்கா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் ஏன்னா திருச்சியிலே உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது சொல்லியிருக்கா, உங்களுக்கு எங்கேயாவது காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டப்பட்டு இருப்போம். ஓகேங்க, நம்ம முன்னாடி இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம வாங்க போய் ஒவ்வொரு வெஹிக்கிளாக பார்க்க ஆரம்பிச்சிடும். நமக்கு வாங்கண்ணே. ஓகே ரைட், வாங்க போகணும். இதுதானே இப்போ நமக்கு வந்து ஆல்டோ கேட்டன் புது மாடல் உங்களுக்கு இப்போ நல்லா போயிட்டு இருக்கு, ஃபாஸ்ட் மூவிங்ல உள்ள மாடல் உங்களுக்கு. ஓகே, ஆல்டோ கேட்டனு பாண்டி. ஓகேண்ணே. ஆல்டோ கேட்டன்ல எத்தனை வேரியன்ட் வருது உங்களுக்கு? ஆல்டோ கேட்டனை பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட் வரும் உங்களுக்கு. 4 வேரியன்ட் வருது உங்களுக்கு? 4 வேரியன்ட்ல. சரிங்க. 4 வேரியன்ட்ல பேசிக் வந்து பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் இல்லாம ஒரு மாடல், ஸ்டாண்டர்ட் மாடல்னு ஒரு மாடல். அதை விட்டுருவோம். இப்பெல்லாம் பவர் ஸ்டீரிங் இல்லாம யாரும் எடுக்க போறா? அது வந்து இருக்கு, ஒரு நாம்ஸுக்கா இருக்கு, அது வேணா விட்டுருவோம். நம்ம அதை விட்டுருங்க. அடுத்த மாடல் சொல்லுங்க. அடுத்த மாடல் எல்எக்ஸ்ஐன்னு ஒரு மாடல் கொடுக்குறாங்க. எல்எக்ஸ்ஐ மாடல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலா 2 விண்டோ பவர் விண்டோ பிளஸ் உங்களுக்கு 2 ஏர் பேக், மியூசிக் சிஸ்டம் மட்டும் வராது, ரிமோட் லாக்கும் வராது. அது நம்ம செட் பண்ணிக்கிறது மாதிரி இருக்கும். 2 விண்டோ பவர் விண்டோ அப்படின்னா ஃப்ரண்ட்ல 2 பவர் விண்டோ. ஆமா, ரியரா பொறுத்தவரைக்கும் நம்ம கையால சுத்தமா தான் இருக்கும் உங்களுக்கு. பேசிக் வேரியன்ட் அது. ஓகேங்களா. ஏசி பவர் ஸ்டீரிங்ங்கிறது காமனா வந்துரும் உங்களுக்கு. அதுல ஏசி பவர் ஸ்டீரிங், 2 ஏர் பேக் வந்துரும். ஓகேவா. ரிவர்ஸ்ல பார்க்கிங் சென்சாரும் வந்துரும். பார்க்கிங் சென்சார் வந்துரும். மியூசிக் சிஸ்டம் வராதுங்க அதுல. நோட் பண்ணி மியூசிக் சிஸ்டம் வராது அதுல. சரியா? அந்த வண்டியோட விலை எவ்வளவு வருது? அதோட விலை பாத்தீங்கன்னா 5,90,000 ரூபாய் வருது உங்களுக்கு. 5,90,000 ரூபாய். அதுல இருந்து ஆஃபர்ஸ் உங்களுக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதே அதுல அடுத்தது VXI மாடல்னு ஒரு அடுத்த கேட்டன்ல அடுத்த வேரியன்ட் ஒன்று இருக்கு. அந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் தான் பட்ஜெட் கூட. அதுல வந்து உங்களுக்கு அடிஷனலா மியூசிக் சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு. ஓகே. பிளஸ் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் 2 ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். சரி. வீல் கேப் வரும் உங்களுக்கு. அந்த ஹனிகோம் பேட்டர்ன்ல உள்ள இந்த பம்பர் உங்களுக்கு பாடி கலர்ல உள்ள பம்பர். ஓகே. பிளஸ் உங்களுக்கு அந்த சுசுகி லோகோவோட இந்த ஹனிகோம் பேட்டர்னோட உள்ள கிரில் வந்துடும். இதோட கிரில் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நல்ல வண்டியோட லுக்கை அதிகப்படுத்தி காமிக்கிறதுக்காக இது கொடுக்குறாங்க. ஓகே. எனக்கு இப்ப இந்த பத்தி பேசுவோம் நம்ம. ஓகேங்கண்ணா. இதுதான் இப்ப VXI பிளஸ். இப்ப இதுக்கு தான் நம்ம வரப்போறோம். ஓகே, இத டாப் மாடல். இது இத பத்தி பேசுவோம் நம்ம. இது என்ன பிரைஸ் வருது? இது 6,65,000 ரூபாய் வண்டியோட ஆன்ரோட் காஸ்ட் வரும் உங்களுக்கு. அதுல இருந்து உங்களுக்கு ஆஃபர்ஸும் நிறைய கொடுக்குறாங்க உங்களுக்கு. வண்டியோட ஃபீச்சர்ஸ் மட்டும் வாங்க காமிச்சறேன் உங்களுக்கு. அதே மாதிரி சிசி எவ்வளவு சொல்றீங்க? இது 1000 சிசி உங்களுக்கு. 1000 சிசி உங்களுக்கு. 1000 சிசில வரும் உங்களுக்கு. 3 சிலிண்டர் இன்ஜின் உங்களுக்கு. 3 சிலிண்டர் இன்ஜின். ஓகே. உட்கார்ந்து பாருங்கண்ணே. ஓகே. இது நமக்கு ஆல்டோ கேட்டன் சீட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ஓகே. நான் கொஞ்சம் பல்கா தான் இருக்கேன். நான் உட்கார்ந்து எனக்கு நல்லா இருக்கு உட்கார்றதுக்கு. இது VXI பிளஸ் மாடல் உங்களுக்கு. VXI பிளஸ் மாடல் அது. ஆமா. சரிங்க. இது வந்து உங்களுக்கு இப்ப இதுல 7 இன்ச்சஸ்ல டச் ஸ்கிரீன் ஸ்மார்ட் ப்ளே ஸ்டுடியோ கொடுத்துறாங்க உங்களுக்கு. ஓகே. இதுல உங்களுக்கு ஸ்டீரிங்ல இங்க பாருங்கன்னா இது ஸ்டீரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல். மொபைல் கால் வந்தா அட்டன் பண்றது கட் பண்றது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்துரும். வாய்ஸ் கண்ட்ரோலும் சேம் இதுலயே கொடுத்துருவாங்க ஸ்டீரிங்லயே உங்களுக்கு. ஓகே. இதோட டெக்னாலஜி 4 டோர்லயுமே ஸ்பீக்கர் கொடுத்துருவாங்க. ஏசியோட ப்ளோயர் பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. ஏசி ஃப்ளோவும் நல்லாவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. பிளஸ் ஆட்டோமேட்டிக் ஏஜிஎஸும் கொடுக்குறாங்க. ஓகே. மேனுவல் பிளஸ் ஆட்டோ ரெண்டுமே நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உட்காந்துருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்ல வந்து டாப் மாடல் உட்காந்துருக்கோம் நம்ம. ஆனா விலை சொன்னது மேனுவல் வண்டிக்கு தான் வேலை சொல்லியிருக்காப்ல நமக்கு. ஆட்டோமேட்டிக்கோட வண்டியோட விலை கேட்போம் நம்ம. ஆட்டோமேட்டிக் வண்டி விலை எவ்வளவு? ஆட்டோமேட்டிக் வண்டியோட விலை ஒரு 50,000 ரூபாய் தானே கூட உங்களுக்கு. 50,000 ரூபாய் தான். அதுல உங்களுக்கு கிளட்ச் இருக்காது. ஸ்மூத்தா நீங்க டிரைவ் பண்றது போறதுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப ஸ்கூட்டி ஓட்டுறது மாதிரி தான் டிரைவ் பண்றது ரொம்ப கம்மி. எனக்கு இப்ப மேனுவல் வண்டியோட மைலேஜும் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வண்டியோட மைலேஜ் சொல்லுங்க. ஓகே. 23.49 உங்களுக்கு கம்பெனியோட ரெக்கமெண்டட் மைலேஜ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு. 23.49
4.9 வரும் உங்களுக்கு. மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட மைலேஜ் உங்களுக்கு. அதுவே நீங்க ஆட்டோமேட்டிக் போறீங்க அப்படின்னா 24.39, 1 கிலோமீட்டர் கூட தான் ரெக்கமெண்ட் பண்றதே உங்களுக்கு. ஏஜிஎஸ் டெக்னாலஜி நல்ல மைலேஜ் உங்களுக்கு அதிகமாவே கிடைக்குதுங்க உங்களுக்கு. சூப்பர். நீங்க மேனுவல் வாங்குனீங்க அப்படின்னாக்கா தப்பி சொன்ன ரேட் உங்களுக்கு. அதாவது ஆட்டோமேட்டிக் போறீங்க அப்படின்னா அதுல ஒரு 50,000 தான் கூட. ஓகேங்களா? வாங்க நம்ம எஸ்பிரஸோ பார்ப்போம். நம்ம இதான் டால் பாய் செக்மெண்ட் வெஹிக்கிளாங்க எஸ்பிரஸோ. இதையும் பாத்துறோம். நமக்கு கலர் சூப்பரா இருக்குது. என்ன கலர் இது? இது கிரானைட்டிக் கிரே. கலர் நல்லா இருக்கு உங்களுக்கு. இது உள்ள பாக்குறப்ப நல்லா மினிமம் இருக்கு. நல்லா ஆமாங்க, சூப்பரா இருக்கும். சைனிங்கா இருக்கும். மெட்டாலிக் கலர் தான் எல்லாமே உங்களுக்கு. ஓகே. நல்லா ஹைட்டாவே இருக்க மாதிரி இருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த மாடல்ல பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 4 வேரியன்ட், இதுலயுமே 4 வேரியன்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இப்போ பேசிக் உங்களுக்கு ஆன் ரோடு 5,20,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 5,20,000 உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட். 5,20,000 ஸ்டாண்டர்ட் வேரியன்ட். பவர் ஸ்டீரிங் மட்டும் கிடையாது. மத்தபடி உங்களுக்கு ஏசி இதெல்லாம் ஏசியும் பவர் ஸ்டீரிங் கிடையாது. மத்தபடி எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் தான் இருக்கும். அதுக்கு அடுத்த மாடல் போனீங்கன்னா நீங்க ஸ்டாண்டர்ட் போக தேவையில்ல. நம்ம வந்துட்டு அதுக்கு அடுத்த மாடலே பார்ப்போம். நம்ம அதுக்கு அடுத்த மாடல் போனீங்கன்னா LXi மாடல் இருக்கு உங்களுக்கு. 6,10,000 வரும் உங்களுக்கு. 6,10,000 வரும். அதுல இருந்து உங்களுக்கு அதே மாதிரி 40,000 50,000 வரைக்கும் மாசம் உங்களுக்கு ஆஃபர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். 6,10,000 வச்சுக்கிட்டீங்க. அது ஒரு 40,000 இல்ல 50,000 ஆஃபர் வச்சுக்கிட்டீங்க. ஆமா. கழிச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஃபர்ஸ் வந்து வேறுபடுங்க. நான் இப்ப இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னாக்கா பிப்ரவரி மாசம் நாங்க பேசிட்டு இருக்க பிப்ரவரி மாசத்துல பேசிட்டு இருக்காங்க. நீங்க எந்த மாசம் பாக்குறீங்களோ அந்த மாசம் என்ன ஆஃபரோ அது அப்ளிகபிள் ஆயிடும் உங்களுக்கு. அது சரிங்களா? இதுல எது டவுட் தான் பாண்டிய கூப்பிட்டு கேட்டுங்க. நீங்க உங்களுக்கு இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து எவ்வளவு ஆஃபர் இருக்கு? இந்த மாசத்துக்கு 45,000 வரைக்கும் 45,000 ஆஃபர் இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் போனஸும் இருக்குது உங்களுக்கு. ஆமா, கார்பரேட் ஆஃபர் இருக்குது உங்களுக்கு. எல்லாமே இருக்கு. எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 70,000-75,000 ரூபாய்ட்ட வந்துரும். அவ்வளவு வருது ஆஃபர். பரவாயில்ல, வந்துரும். சரிங்க. இப்ப அதுலயும் உங்களுக்கு அடுத்த வேரியன்ட் போனோம் அப்படின்னா VXi மாடல், மிடில் மாடல்ல உங்களுக்கு 6,35,000 ஆன் ரோடு காஸ்ட் வந்துருங்க உங்களுக்கு. ஆன் ரோடு அதுல 6,35,000 வண்டி சேம் எல்லாமே பாடி டைமென்ஷன் எல்லாமே ஒண்ணா தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட்லயும் சேம் எல்லாமே இதே பேட்டர்ன் தான் வரும் உங்களுக்கு. சரிங்க. VXiலயும் உங்களுக்கு இதே வந்து உங்களுக்கு ஹனிகாம் பேட்டர்ன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு VXi பிளஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுலயும் வீல் கேப் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுல என்ன உங்களுக்கு இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த நீங்க கேட்ட ஆல்டோல கேட்ட பாடி கலர் மிரர் கேட்டீங்க, அது வந்து அதுலயும் மிடில் வேரியன்ட்ல பிளாக் கலர் மிரர் கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு டாப் வேரியன்ட்ல உங்களுக்கு பாடி கலர் மிரரோட கொடுத்துருப்பாங்க. இது மொத்தம் 4 வேரியன்ட். அதெல்லாம் 3 வேரியன்ட். அது இல்லாம 3 வேரியன்ட். LXi, VXi பிளஸ். ஓகே. இப்போ நம்ம இருக்குது VXi பிளஸ். இது வந்து டாப் எண்ட் மாடல் நிக்கிறது. நம்ம எஸ்பிரஸோ மாடல். எஸ்பிரஸோ ஃப்ரண்ட் பார்க்கறது நல்லா இருக்கு நமக்கு. பாண்டி இப்ப நம்ம வந்துட்டு பெட்ரோல் வைத்து பேசிட்டு இருக்கோம். நம்ம சிஎன்ஜி ஒரு விஷயம் இருக்குல்ல நமக்கு. சிஎன்ஜி இருக்கு இல்ல கஸ்டமர் தர மாட்டீங்களா? அது நீங்க பட்ஜெட் வெஹிக்கிள் 6 லட்சம் ரூபாய் கேட்டதனால நான் அதை உங்களுக்கு சொல்ல மாட்டேன். கரெக்ட்டா விஷயம் உங்களுக்கு மைலேஜ் உங்களுக்கு அது அதிகமாகவும் கிடைக்கும். உங்களுக்கு 30ல இருந்து 32 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு சிஎன்ஜில உள்ள நல்ல மைலேஜ். என்னன்னா உங்களுக்கு மேனுவல் வெஹிக்கிளோட உங்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிளை விட சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோல் உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பட்ஜெட்ல அதிகமா இருக்கும் உங்களுக்கு. சரியா? எல்லா வண்டியிலையுமே நம்மள்ட்ட மாருதியில சிஎன்ஜி வெஹிக்கிள் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்க சிஎன்ஜி போகணும்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த வெஹிக்கிள் 6 லட்ச ரூபா வச்சுக்கலாம். நீங்க அது சிஎன்ஜி வெஹிக்கிள் ஆச்சுன்னா அது 7 லட்ச ரூபா வச்சுக்கீங்க. அவ்வளவு விஷயம் வேற கூட உங்களுக்கு. ஆமா. சரி, சிஎன்ஜி வெஹிக்கிள் ஆஃபர் இருக்கு. அதே மாதிரி சிஎன்ஜி வெஹிக்கிளுக்கும் சேம் இதே ஆஃபர் கொடுக்குறாங்க உங்களுக்கு. 30,000 ரூபாயில இருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் சிஎன்ஜிக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. சிஎன்ஜி ஆஃபர் வரும். நல்ல ஆஃபர். அப்போ அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6:30 அந்த ரேஞ்ச் வந்துருமா? தாராளமா வந்துரும். சரி, சிஎன்ஜி கன்சிடர் பண்றவங்க கன்சிடர் பண்ணலாம் நீங்க. ஓகேவா? இதெல்லாம் நிறைய இடத்துல இப்போ சிஎன்ஜியோட சேஞ்ச் வந்துருச்சு நமக்கு. வியூவர்ஸ், இன்னொரு விஷயம், சிஎன்ஜி எடுக்கணும்னு பிளான் பண்றோம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சின்னதாக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்ன தேகம் பண்ணணும் அப்படிங்களா? பார்த்தீங்க என்ன பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? மற்ற வெஹிக்கிள் கம்மி, மைலேஜ் அதிகமா இருக்கும். பூட் ஸ்பேஸ் கம்மி, மைலேஜ் அதிகம். சரிங்களா? அதை மட்டும் யோசிச்சுக்கிட்டீங்க. அவ்வளவுதான். வாங்க இப்போ வண்டிக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம என்ன இருக்குன்னு. எனக்கு வண்டி கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நல்லா இருக்குது. கலர் சூப்பரா இருக்கும். நல்லா ஃபாஸ்ட் மூவிங் கலர் உங்களுக்கு. கிரானைட்டிக் கிரே உங்களுக்கு. வண்டி பார்ப்போம். இது டால் பாய் செக்மெண்ட். இப்ப நீங்க ஆல்டோல உட்கார்றதுக்கும் இதுல உட்கார்றதுக்கும் நல்ல ஃபீல் தெரியுது எனக்கு. அதாவது ஆல்டோல உட்கார்ந்ததுக்கும் நான் இந்த வண்டில உட்கார்றதுக்கு நல்லாவே இருக்கு. டால் பாய் நல்ல ஃப்ரீயாவும், ஹெட் ரூம் அதிகமா இருக்கும், லெக் ரூம் அதிகம் உங்களுக்கு. நீங்க வந்து 6 ஃபீட் மேல இருந்தாலும் கூட நீங்க வந்து கண்டிப்பா இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம சொல்லலாம் கண்டிப்பா. சரியா? இப்ப தம்பி வந்து நல்லா 6 ஃபீட். தம்பி எவ்வளவு தம்பி? 6.2. தம்பி 6.2 ஹைட் அவங்க. ஓகேவா? அவன் தம்பியே உட்காந்து பாருங்க. இது வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, கேப் இருக்கு. சரியா? நல்லா தான் இருக்குது வண்டி. என்ன ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வச்சு ஏமாத்திடாத. நான் செகண்ட் ரோல உட்காரணும். செகண்ட் ரோல உட்கார்ந்தா நான் அதோட ஸ்பெஷலா தெரிஞ்சுக்க முடியும் நம்ம. ஏன்னா நம்ம ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து ஃப்ரண்ட்ல உட்கார மாட்டாங்க. மேக்ஸிமம் ஃப்ரண்ட்ல உட்காருவாங்க. அவங்க அந்த கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவோம்ல. ஃப்ரண்ட்டை விட பின்னாடி நல்ல ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்கு. ஓகே. அதோட வந்து இது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஆமா. அப்போ தம்பிக்கும் நல்லா இருக்கும். அதோட ஜாஸ்தியாக தான் இருக்கு. நல்லாவே இருக்குங்க. அது எவ்வளோ ஃப்ரீயா இருக்கும். இது சீட்டு ஃபுல்லாவே பின்னாடி தள்ளி தான் இருக்கு. இருந்தாலுமே உங்களுக்கு இடிக்காது. உங்களுக்கு முன்னாடி நல்லா நவுத்திக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நீங்க கால் நீட்டி உட்காரதுக்கு ஈஸியா இருக்கும். ஆமா. நான் உட்காந்துலாம் உங்களுக்கு நவுத்தி வச்சேன் உங்களுக்கு. பரவாயில்ல, நீ இடிக்கலைங்க. ஒன்றும் முட்டி இடிக்கல. நல்லா தான் இருக்குது. அது
மேலே இடிக்கல. ஏசி ஃப்ளோ வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. ஃப்ரண்ட்லயே வந்து உங்களுக்கு த்ரோ ஃபுல்லா பின்னாடி வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இது வந்து 4 மீட்டர் அப்படிங்கிறப்ப ஈஸியாவே ஏசி கேபின்குள்ள வந்துடும், நமக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும். ஆமாங்கண்ணே. சரியா? எனக்கு பூட் மட்டும் ஓபன் பண்ணி காட்டுங்க. எக்ஸ்பிரஸோட பூட் பாத்ரூம் நம்ம பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு 239 லிட்டர் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வரும் உங்களுக்கு. 239 பூட் ஸ்பேஸ். ஆமாங்க. நல்லாவே இருக்குப்பா அது. நல்லா ஸ்பேசியஸா இருக்கும். ப்ளஸ் இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இந்த சீட்டை நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எப்படி? அப்படி இந்த சைடுமே நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணா எக்ஸ்ட்ராவே வந்து வச்சுக்கலாம் நமக்கு. ஆமா. இந்த ட்ரே எடுத்துட்டு வச்சுக்கிட்டீங்க. இந்த ட்ரே எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த சிட்டி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நீங்க. இன்கேஸ் ரெண்டு பேர் டிராவல் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஆமா நல்ல சிட்டி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நீங்க. உங்களுக்கு கிடைக்கும். நிறைய திங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதுல. ஓகேவா? நல்ல விஷயம் தாங்க இது. ஓகே பாண்டி, அடுத்தது என்ன பண்ணுங்க? அடுத்தது இதுக்கு அடுத்தது செலிரியோ இருக்குண்ணா உங்களுக்கு. செலிரியோல நல்ல ஸ்பேசியஸாவே இருக்கும் உங்களுக்கு. ஸ்பேசியஸ் இருக்கு. ஆமா, அதுவும் சேம் நீங்க கேட்ட அந்த 6 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல உங்களுக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகே, நல்ல கலரா இருக்குல்ல இந்த ரெட்டுக்கு. டொமேட்டோ ரெட், அது ஃபயர் ரெட். ஃபயர் ரெட், ஃபயர்ங்க, ஃபயர் ரெட், சாலிட் ஃபயர் ரெட்னு இதோட ஃபயர் நேம் உங்களுக்கு. ஓகே, செலிரியோ நல்ல மூவ்மெண்டான வெஹிக்கிள் தாங்க செலிரியோ. வேரியன்ட் இப்போ உங்களுக்கு இதுல LXi, VXi, ZXi, ZXi பிளஸ் உங்களுக்கு 4 வேரியன்ட் கொடுக்குறாங்க. 4 வேரியன்ட்லயுமே பாத்தீங்கன்னா பேசிக்ல மட்டும் உங்களுக்கு 4 விண்டோ பவர் விண்டோ வராது. பேசிக் ஸ்டாண்டர்ட்னா அந்த நான் பவர் ஸ்டீரிங். நான் பவர் ஸ்டீரிங் இல்ல, பவர் ஸ்டீரிங் வந்துரும். பவர் ஸ்டீரிங், ஏசி எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. பவர் விண்டோ மட்டும் உங்களுக்கு வராது. இதுல மொத்தம் 4 வேரியன்ட் கொடுத்துறாங்க. அதுல வந்து உங்களுக்கு இது டாப் எண்ட் மாடல். இப்போ VXi மாடல் ஏசில LXiல உள்ளது சொல்லிட்டேன். இப்போ VXi சொல்லிடுறேன் உங்களுக்கு. VXiல 4 விண்டோ பவர் விண்டோ கொடுத்துருவாங்க. ஆனா மியூசிக் சிஸ்டமும் ரிமோட் லாக் மட்டும் உங்களுக்கு வராது. நீங்க கேட்ட அதுல உள்ள பாடி கலர் மிரர் வந்து உங்களுக்கு VXi மாடல்ல இருந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சரி, ஓகே. அதே இதுல உங்களுக்கு அடுத்தது ZXiன்னு ஒரு அந்த VXiயோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 7,15,000 ரூபாய் வரும் ஆன் ரோடு காஸ்ட். 7,15,000 ரூபாய். அதுல இருந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு. 40,000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்கு. ஓகே. பிளஸ் அது இல்லாம அதுக்கு அடுத்த வேரியண்டா ZXi மாடல் போறோம். இதுக்கு கீழே உள்ள மாடல் ZXiல பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா இந்த ஃபாக் லேம்ப் வராது உங்களுக்கு. ஓகே. பிளஸ் உங்களுக்கு அது இல்லாம உள்ளுக்குள்ளார இன்டீரியர்ல போனீங்கன்னா டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் இல்லாம இருக்கும். ஓகே. 4 விண்டோ பவர் விண்டோ, ரிமோட் லாக், பிளஸ் ஸ்டேரிங்ல உள்ள ஆடியோ கண்ட்ரோலு, மியூசிக் சிஸ்டம், நார்மல் மியூசிக் சிஸ்டம் இருக்கும். ரியர்ல உங்களுக்கு டீஃபாகர் லைனு, வைப்பர் வாஷர் ரெண்டுமே கொடுத்துருவாங்க. ZXi வேரியன்ட்ல இருந்து வந்துடும் உங்களுக்கு. இதுல என்ன பிளஸ் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், முன்னாடி எல்லாம் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. புதுசா பாத்தீங்கன்னா அதுல ஆட் பண்ணிருக்கிறது என்னன்னா செலிரியோல அலாய்வில் ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. பிளாக் பெயிண்டட் அலாய்வில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டைலிஷா இருக்கும். நல்ல அலாய்வில் நல்லா இருக்கு. ஆமா, சூப்பரா. இது என்ன ஒண்ணுன்னா இது 15 இன்ச் அலாய்வில். 15 இன்ச் கொடுக்குறாங்க. அதனால வண்டியோட உங்களுக்கு அழகும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. ரோடு உங்களுக்கு வீல் பேஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஓகே. பிளஸ் உங்களுக்கு மிரர்ல உள்ள இண்டிகேஷன் உங்களுக்கு ZXi வேரியன்ட்ல இருந்தே வந்துடும். ஓகே. இது ZXi பிளஸ் உங்களுக்கு ரெண்டுலயுமே கொடுத்துறாங்க. ஓகே. அதுவும் டாப் மாடல் மாதிரி தான் உங்களுக்கு. ஆமா, அதுவும் டாப் மாடல் தான். இதுல உள்ளது அலாய் வீல் பிளஸ் உங்களுக்கு இதுல என்னன்னா ஒரு இன்டீரியர்ல ஒரு புஷ் ஸ்டார்ட் பட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் காமிச்சாரேன் உங்களுக்கு. விவர்ஸ், இப்ப செலிரியோ பத்தி தனியா ஒரு வீடியோ போடணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா செலிரியோ பத்தி தனியா ஒரு வீடியோ போடணும் நம்ம. ஓகேவா? இந்த சென்சார் பட்டன் இருக்கும் உங்களுக்கு. இதுல என்னன்னா உங்களுக்கு இதை பிரஸ் பண்ணிட்டு வண்டியை நமக்கு உள்ளுக்குள்ளார போறதுக்கு இதை பண்ணிடும், ஓபன் பண்ணிடும். இதுல வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துறாங்க உங்களுக்கு. இதுல பிளஸ் அது இல்லாம ஸ்டேரிங்ல உள்ள ஆடியோ கண்ட்ரோல், பிளஸ் உங்களுக்கு 7 இன்ச்சஸ்ல ஸ்மார்ட் பிளே ஸ்டூடியோ கொடுத்துறாங்க உங்களுக்கு. அது இல்லாம இதுல என்னன்னா ஒரு ஃபோல்டபிள் மிரருக்கான ஒரு அடிஷனலா சுவிட்ச் கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா ஆல்டோலையும் எஸ்ப்ரோசோலையும் எந்த இதுலயுமே இது கிடையாது. ஃபோல்டபிள் சுவிட்ச் உங்களுக்கு இதுல ஃபோல்டபிள் மிரருக்கானது கொடுத்துறாங்க. அதனால ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். ஒரு பிரீமியமாவே கொடுத்துருக்காங்க அந்த காரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா. இன்டீரியர் நல்லா இருக்கு உங்களுக்கு. லெக் ரூம் நல்லா இருக்கு உங்களுக்கு. லெக் ரூம் நல்லாவே இருக்குல்ல. வாங்க இப்ப நம்ம வந்து பூட் ஸ்பேஸ் காமிக்கிறோம். அந்த லைட்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு மலைத்துளி மாதிரி உங்களுக்கு ரெயின் டிராப் டைல் லேம்ப்னு சொல்லுவாங்க. அதோட டிசைன் உங்களுக்கு ரெயின் டிராப் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பேரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதே மாதிரி இதுல ரியர் வைப்பர், இந்த டீஃபாகர் லைன் எல்லாமே கொடுத்துறாங்க. சென்சார் பட்டனும் கொடுத்துறாங்க. இது எதுக்காகனா நம்ம வண்டியை அன்லாக் பண்ணாமலே இதை மட்டும் நம்ம கீ பாக்கெட்ல இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதை பிரஸ் பண்ணி டிக்கி ஓபன் பண்ணிக்கலாம். சூப்பருங்க. இப்ப கீயை பாக்கெட்ல போட்டுக்கிட்டீங்க, நீங்க கையில திங்ஸ் இருக்கு அப்படின்னா லைட்டா பிரஸ் பண்ணா போதும். நீங்க நீங்க அனுமதி அவசியம் கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த டீஃபாகர் லைனை பொறுத்த வரைக்கும் வந்து சில பேர் தெரியாதது, சில பேர் தெரியுங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க தெரியாத சொல்றோம் டீஃபாகர் லைன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. இப்ப இந்த மழை பெய்யல உங்களுக்கு, மழை பெய்யறப்பெல்லாம் வந்து என்ன ஆகுனாக்கா அப்படியே படிஞ்ச மாதிரி ஆயிடும் உங்களுக்கு, பூத்துரும் உங்களுக்கு. அது அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த லைன் வந்து கிளாஸை ஹீட் பண்ணி கொடுத்து அதோட வியூ ரியர் வியூவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த லைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? தெரிஞ்சவங்க தெரியும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெஹிக்கிள் பார்க்க போறோம் நம்ம. என்ன வெஹிக்கிள் அப்படிங்களா? வாங்க, வேகனார்.
வேகனார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது. வாங்க ஏன்னா இது வந்து இப்போ மாருதியில பொறுத்த வரைக்கும் வேகனார் வந்து ஒரு ஃபாஸ்ட் செல்லிங் வெஹிக்கிள் சொல்லலாம். நம்பர் 1 சேல்ஸ்ல இருக்கு. ஹேட்ச்பேக் மாடல்லே உங்களுக்கு நம்பர் 1 சேல்ஸ்ல இருக்கிறது வேகனார். உங்களுக்கு வேகனார் பொறுத்த எத்தனை மாடல் தம்பி இருக்கு? வேகனார்ல உங்களுக்கு 4 மாடல் இருக்கு. உங்களுக்கு 4 வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு LXi, VXi, ZXi, ZXi பிளஸ் 4 வேரியன்ட் கொடுக்குறாங்க. 4 வேரியன்ட்ல என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ல இருந்து அதே மாதிரி தான். பழசுல உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், ஏர் பேக் பிளஸ் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் எல்லாமே இது காமனா வந்துடும். ஓகே, எனக்கு வந்து இப்போ பேசிக் வேரியண்டோட விலை சொல்லுங்க. எக்ஸோரூம் எவ்வளவு? பேசிக்கோட எக்ஸோரூம் பாத்தீங்கன்னா 5,90,000 ரூபாய்ட்ட வரும் உங்களுக்கு. பேசிக்கோட எக்ஸோரூம் வந்து 5,90,000 ரூபாய் உங்களுக்கு. அது சரி. ஆண்ட்ராய்டு உங்களுக்கு 6,75,000 ரூபாய் ஆண்ட்ராய்டு வந்துரும் உங்களுக்கு. ஓகே, அதுல இருந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு. 35,000 40,000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதுல வந்து என்ன ஏசி பவர் ஸ்டீரிங் வருது. ஏசி பவர் ஸ்டீரிங், 2 ஏர் பேக், 2 விண்டோ மட்டும் பவர் விண்டோ வரும் உங்களுக்கு. மேனுவல்ல சென்ட்ரல் லாக் கொடுத்துருவாங்க. மியூசிக் சிஸ்டம் இருக்காது, மியூசிக் சிஸ்டமும் இருக்காது. ஓகே, பரவாயில்லைங்க. மியூசிக் சிஸ்டம் வந்து நம்ம வந்து அசஸ்ஸோட வச்சுக்கலாம் நமக்கு. ஏன்னா 6 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல நீங்க வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து 640 எவ்வளவு வருது? 640 கிட்ட 635 இந்த ரேஞ்ச் வருது உங்களுக்கு. ஓகேவா? ஒரு ஆஃபர்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு இதுல. சரிங்களா? அதனால வந்து என்ன ஒரே ஒரு பெரிய பெனிஃபிட்னா 1000 cc கொடுக்குறாங்க, 1200 cc கொடுக்குறாங்க. ஓ சூப்பர். 2 டைப் இன்ஜின் இருக்கு. 1000 cc K சீரிஸ் இன்ஜின், 1200 cc சேம் அதே தான். 4 சிலிண்டர்ல வரும். இது 1000 cc 3 சிலிண்டர் கொடுப்பாங்க. ஓகே, ரெண்டு இன்ஜின் இருக்கிறதுனால யாருக்கு எந்த யூசேஜுக்கு எது ஈஸியா இருக்குமோ அதுக்கு தகுந்த நம்ம சூஸ் பண்ணி. சரி, இப்போ 1000 சிசிக்கும் 1200 சிசிக்கும் மைலேஜ் டிஃபரெண்ட் இருக்கும்? மைலேஜ் டிஃபரெண்ட் கிடையவே கிடையாது. ரெண்டுமே சேம் உங்களுக்கு 23.5 ரெண்டு வெஹிக்கிளுமே 1000 கொடுக்குறாங்க. 1200 சிசி ரெண்டுமே அந்த ரேஞ்ச் மைலேஜ் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, அது இன்ஜினோட இது மட்டும் தான், பிக்கப் மட்டும் தான் மாற போகுது. பவர் மட்டும் தான் கூட உங்களுக்கு. மற்றபடி எல்லாமே வண்டியோட பாடி டைமென்ஷன்ல இருந்து எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். ஒரே பேக்ரவுண்ட் ஃப்ரண்ட்டுக்கு சூப்பரா இருக்குங்க, பாக்குறது நல்லா இருக்கு. அதாவது வந்துட்டு ஒரு மினி எஸ்யூவி மாதிரி சொல்லலாம் உங்களுக்கு. கண்டிப்பா உங்களுக்கு டால் பாய் செக்மெண்ட்ல கொடுக்குறாங்க உங்களுக்கு. சரியா? இப்போ நம்ம வந்து டாப் எண்ட் மாடல் இது வந்து டாப் எண்டுக்கு கீழ உள்ளது ZXi மாடல். ஓகே, இதுக்கு அப்புறம் இன்னொரு மாடல் இருக்கு ZXi பிளஸ்னு ஒரு வேரியன்ட் கொடுக்குறாங்க. அதுல தான் நமக்கு அலாய் வீல், ஃபாக் லாம்ப் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, இந்த வண்டியோட எக்ஸோரூம் மேடம்? இந்த வண்டியோட எக்ஸோரூம் உங்களுக்கு 6,38,000 ரூபாய் வரும் உங்களுக்கு. 6,38,000 எக்ஸோரூம் இது. ஓகே, ஆன்-ரோட் உங்களுக்கு 7,75,000 ரூபாய் வண்டியோட ஆன்-ரோட் காஸ்ட். அதுல இருந்து உங்களுக்கு 30,000 35,000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே ரைட், ஓகே ரைட். ஓகே, இப்போ டாப் எண்ட் மாடல் எக்ஸோரூம்? டாப் எண்ட் மாடல் போனீங்கன்னா உங்களுக்கு 6,85,000 ரூபாய் வரும் உங்களுக்கு எக்ஸோரூம். அதுல இருந்து உங்களுக்கு ஆன் ரோட் போனீங்கன்னா 8,35,000 ரூபாய் வரும். ஓகே, சரி வாங்க வியூவர்ஸ், இதுல உட்காந்து பார்ப்போம் நம்ம. இதுல நான் வந்து கோட்ரேஜ் சீட்ல உட்காந்து பார்க்கறேன். இதுல இப்போ டாப் எண்ட் மாடல் போயிட்டு அப்படின்னா டச் ஸ்கிரீன் வந்துருதுல. ஆமா, டாப் எண்ட் மாடல்ல உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு 7 இன்ச்சஸ்ல டச் ஸ்கிரீன் கொடுத்துருவாங்க. இது வந்து நார்மல் மியூசிக் சிஸ்டம் வந்துரும். ஓகே, 1000 சிசிக்கும் 1200 சிசிக்கும் எக்ஸோரூம்ல வந்து 30,000 வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு. அது சரியா? உங்களுக்கு 1200 சிசி தேவைப்படும் பட்சத்தில் நீங்க அதை போலாம் நீங்க. சரி, இந்த வண்டியோட மைலேஜ் எழுதி போயிருது. இந்த வண்டியோட மைலேஜ் 23.79. 23.79 நல்ல மைலேஜ் தான். இதுவே சிஎன்ஜி இருந்துச்சுன்னா சிஎன்ஜியா இருந்துச்சுன்னா 1,10,000 ரூபாய் காஸ்ட் கூட. ஓகே, இதே இதுல உங்களுக்கு வந்து சிஎன்ஜில பொறுத்தவரை 2 மாடல்ல மட்டும் தான் கொடுக்குறேன் சார். 2 வேரியன்ட் மட்டும் தான். 1200 சிசில சிஎன்ஜி கிடையாது. ஓகே, 1000ல மட்டும் சிஎன்ஜி உண்டு. 1000 இதுல பேசிக் LXi, VXiல உண்டு. ஓகே, LXi மாடல் 7,85,000 ரூபாய் வரும் உங்களுக்கு. VXi மாடல் போனீங்கன்னா 8,45,000 ரூபாய் வரும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்ல நல்லா தான் இருக்கும் உட்கார்றதுக்கு. இதுல வந்து கொஞ்சம் சீட் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும் உங்களுக்கு. எனக்குன்னா இப்போ நம்ம உட்காந்து பார்த்தோம், நம்ம உட்காந்து பார்த்ததுலயே எனக்கு இந்த வெஹிக்கிள்ல வந்து எனக்கு குஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. எனக்கு இந்த சீட்டு குஷன் நல்லா இருக்கு எனக்கு. சரி, செகண்ட் ரோல உட்காந்து பார்ப்போம் நம்ம. இது வந்து உங்களுக்கு அந்த 90 டிகிரி டோர் ஃபுல்லா ஓபன் ஆகும். 90 டிகிரி ஃபுல்லா ஓபன். இந்த டோர் ஃபுல்லா இவ்வளவு தூரம் ஓபன் ஆகும். பரவாயில்லையே, நல்லா ஓபன் ஆகுறதுனால உங்களுக்கு ஃப்ரீயா உட்கார்ந்து எந்திரிக்கிறது ஈஸியா இருக்கும். ஆமா, இதே வந்து இப்ப வயசானவங்க இருக்காங்க நமக்கு, ஓகேவா, நம்ம அம்மா இருக்காங்க, ஓகேவா, பாட்டி இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க வயசானவங்க இல்லைனாக்கா இப்போ வந்து அவங்க ஏறுறதுக்கும் சரி இறங்குறதுக்கும் சரிங்க. ஓகேவா, பாருங்க இப்படி உட்கார்றதுக்கும் சரிங்க. நமக்கு வந்து ஏன்னா டோர் ஃபுல்லா தகுதுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீயா ஏறலாம் அவங்க அதுக்கு. ஓகேவா, இப்படி உட்கார்றதுக்கு ஏன்னா நீரும் பயங்கரமா இருக்குது. நல்ல லெக் ஸ்பேஸ் நல்லா இருக்கும். ஹெட் ரூமும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப அதிகம். உங்களுக்கு டால் பாய் சூப்பரா இருக்கு. சூப்பரா 7 அடியில உள்ளவங்க உட்கார்ந்தாலும் இடிக்காது உங்களுக்கு. அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்க, நல்ல ஒரு இது இருக்குங்க. நல்ல ஸ்பேசியஸா இருக்கும் உங்களுக்கு. சோ இந்த வண்டி தான் எனக்கு ஓட்டுறதுக்கும் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். நம்ம எவ்வளவு தூரம் பேக்ல தள்ளினாலும் பின்னாடி உட்கார்ந்திருக்கவங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். சூப்பராவே இருக்கு எனக்கு. இது சூப்பராவே இருக்குங்க. அது உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் பார்த்த வெஹிக்கிள்லயே என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கம்ஃபர்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணாக்க வேகனார் தான் சொல்லுவேன். சரியா? சரி,
பாண்டி பூட்டை பார்த்துருவோம் பாண்டி. சரி, பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்கண்ணா. இப்ப பழைய வெஹிக்கிள் இருக்குச்சுல்ல, ஆமா, பழைய வெஹிக்கிளுக்கு இந்த வெஹிக்கிள் மாறி இருக்காது. பழைய வெஹிக்கிளை விட உங்களுக்கு இது அதிகப்படியா இருக்கும். ஏன்னா பழைய வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 250 இருந்து 265 தான் இருக்கும் உங்களுக்கு பூட் கெப்பாசிட்டி. Okay. 341 லிட்டர் உங்களுக்கு பூட் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. 340 இருக்கு கெப்பாசிட்டி. 341. ஆமா, சூப்பர். 340 அதுலயும் இருக்கு. பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்ப பழசுல எல்லாம் ஒரே சிங்கிள் சீட்டா இருக்கும். ஆமா, இதுல வந்து 60/40. இப்ப நம்ம 60/40 நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபோல்ட் பண்ணாம இதை கூட நம்ம ஓகே மாத்தி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வியூஸ் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியல, எங்களுக்கு காட்டுறவங்களுக்கு ஏன்னா இருட்டி ஆயிடுச்சு. என்ன விஷயம் சொல்றாப்புல தம்பி வந்துட்டு 60/40னாக்க இந்த ரிவர்ஸ் சீட்டுக்குலாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இதுல வந்துட்டு நீங்க ஒருத்தர் தான் போறீங்க, பேக் சைடுல உட்காருங்க, பாக்கி திங்ஸ் வைக்கணும் அப்படின்னாக்கா ஒருத்தர் உட்காந்துட்டு பாக்கி எல்லாம் திங்ஸ் வச்சுக்கலாம். இல்ல நான் 2 பேர் போறோம், நாங்க எங்களுக்கு ஒருத்தர் வரல அப்படின்னாக்கா அந்த ஒரு சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்க 2 பேர் உட்காந்துக்கலாம். நீங்க 2 பேர் உட்காந்துக்கலாம். நீங்க உட்காந்துக்கிட்டு திங்ஸ் வச்சுக்கலாம், இங்க வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா திங்ஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? மேல ட்ரே கூட வச்சுக்கலாம். நமக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. உங்களுக்கு நீங்க வேகனார் கன்சிடர் பண்றது ஒரு நல்ல சாய்ஸா தான் இருக்கும் எனக்கு. கண்டிப்பா வேகனார் பத்தி எத்தனை கலர் திரும்பி வருது? வேகனாருக்கும் அதே மாதிரி 7 கலர் இருக்குண்ணா உங்களுக்கு. ஓகே, ஒயிட், சில்வர், ம். மேக்மா கிரே. இப்போ நீங்க இந்த கிரே கலர் பாத்தீங்கன்னு ஆமா. வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதுல உள்ளது கிரானைட் கிரேன்னு வரும். ஓகே. இப்போ வேகனார் போனீங்கன்னா மேக்மா கிரேன்னு வரும் உங்களுக்கு. மேக்மா கிரேங்கிறது ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள். உங்களுக்கு வேகனார்ல ஸ்விஃப்ட், டிசைர், எர்டிகா, பிரீசா எல்லா வெஹிக்கிளையுமே இந்த கிரே கலர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, கலருக்கு பிரைஸ் சேஞ்ச் ஆகுதா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரே பிரைஸ் தான். எல்லாமே மெட்டாலிக் கலர்ஸ் தான். எல்லாம் மெட்டாலிக் கலர்ஸ் தான். வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துடலாமாண்ணே? டெஸ்ட் பார்க்காத கண்டிப்பா. சரி, வியூவர்ஸ் எனக்கும் ஆசையா இருக்கு டெஸ்ட் பாக்குறது. பட் ஆனா பாத்தீங்கன்னா மணி 8:15 ஆயிடுச்சு நைட்டு. ஓகேவா? இனிமே டெஸ்ட் பாக்குறது வந்து சால சிறந்த கிடையாது. என்ன விஷயம்னாக்கா ஒரு ஷோரூம் போறோம், டெஸ்ட் பார்க்கணும் அப்படின்னாக்கா பிஃபோர் 6 o'clock பாத்துறோம். நமக்கு அதான் நாம்ஸ் அது. ஓகேவா? நாம்ஸ் அது. அதனால தான் சொல்றேன் உங்களுக்கு, எந்த ஷோரூமா சரி, எந்த வண்டியை பார்க்கறதா சரி, நீங்க பிஃபோர் 6 o'clock போயிடுக்கிறீங்க. வியூவர்ஸ் அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, எந்த இப்போ வந்து தனித்தனியாக நான் வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தனித்தனியாக அந்த வெஹிக்கிளை பற்றி நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்க நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சப்போ வந்து ஒரு 5:15 எடுக்க ஆரம்பிச்சோம். மணி 8:15 வரைக்கும் ஆயிடுச்சுங்க நமக்கு. இன்னைக்கு இவ்வளோ தான் ஆயிடுச்சு நமக்கு. இது வரைக்கும் நம்ம கூட வந்து நமக்காக சப்போர்ட் பண்ணது மிஸ்டர் பாண்டித்துரை. தேங்க்யூ பாண்டித்துரை. ஓகேவா? நான் பாண்டித்துரை நம்பர் தரேன் உங்களுக்கு. நீங்கள் தஞ்சாவூர் சுற்றி இருக்கீங்க அப்படின்னாலும் பாண்டித்துரை கான்டாக்ட் பண்ணுங்க. திருச்சியில் இருக்கீங்கன்னா திருச்சியோட கான்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறாரு. திருச்சியோட கான்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கங்க. பிஎல்ஏ கார்ஸ் நம்மளோட ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர், இப்போ அது இல்லாமல் கும்பகோணத்துலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி திருச்சியில் அப்பையிலேருந்து இருக்காங்க. எந்த ஷோரூமில் உங்களுக்கு எந்த கார் தேவைப்பட்டாலும் உங்களுக்கு அண்ணன் நம்பர் கொடுப்பாங்க. எது டவுட்னாலும் நீங்கள் கூப்பிடுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ சூப்பராக இருக்குன்னு நான் நம்புறேன். நான் என்ன கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கும், அது வேற ஒன்றும் கிடையாது. இத்தனை வெஹிக்கிள் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அப்போ கண்டிப்பாக டைம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்க, இந்த 6 லட்ச ரூபா பட்ஜெட்டில் உங்கள்கிட்ட மாருதியில் வந்து எத்தனை கார் பார்த்துருக்கோம்? நம்ம இன்னைக்கு செலிரியா பார்த்துருக்கோம், ஆல்டோ பார்த்துருக்கோம், எஸ்பிரஸோ பார்த்துருக்கோம், வேகனார் பார்த்துருக்கோம். இப்போ 4 வண்டி நான் பார்த்துருக்கோம் நம்ம இவங்கள்ட்ட. ஓகேங்களா? 6 லட்ச ரூபாய் கொஞ்சம் அதிகமானாக்கா 7 லட்ச ரூபாய்க்கு வந்திருக்குது. 7,20,000 வந்திருக்கு உங்களுக்கு. அதில் ஆஃபரில் மேட்ச் பண்ணுறாங்க உங்களுக்கு. நீங்கள் பாருங்க, உங்களுக்கு வெஹிக்கிள் பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்க. நீங்க இதே போல உங்களுக்கு லோ பட்ஜெட் வெஹிக்கிள் எந்த பிராண்ட்ல போடணும்னு சொல்லுங்க. நீங்க வீடியோ கண்டிப்பா அந்த ஷோரூம் போய் உங்களுக்காக கண்டிப்பா அந்த பிராண்ட்ல வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களோட நண்பர்கள் யாரும் புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல உங்க ஃபேமிலி யாரும் கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து எந்த வெஹிக்கிள் பத்தி வீடியோ போடுவோம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த வெஹிக்கிள் பத்தி வீடியோ போடுவோம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் பேட்ரிக்.